ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ரைடேவும் இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ்க்காக ஒரு சண்டை வந்து நடக்கும். ஸோ எப்போவுமே புல்ஸ் ஆர் பேர்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. ஸோ அதுவும் இன்றைக்கி வந்து எக்ஸாக்ட்லி ஆல் டைம் ஹையில் இருந்ததுனால பேர்ஸ் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ நிறைய பேர் ஏதாவது நியூஸாக ஏன் இப்படி விழுந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி 1-2 பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் பேனிக் ஆகிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ நிஃப்டி வந்து எக்ஸாக்ட்லி ஆல் டைம் ஹையில் வந்து இருந்திருக்கு. ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையிலேருந்து இழுத்துருக்காங்க, ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு நார்மலான விஷயந்தான், வேறு எந்த நியூஸும் இல்லை. நிஃப்டி ஸ்பாட் வந்து ஆல் டைம் ஹையில் இருந்தாலே இந்த மாதிரி செய்வாங்க. அதே டைமில் ஃபியூச்சர்ஸும் இருந்தோன்னா இன்னும் வச்சு செய்வாங்க. ஸோ அதான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸ்லேயும் பாருங்கள் எக்ஸாக்ட்லி ஆல் டைம் ஹையில் வந்து இருந்திருக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸில் 22,850 பக்கங்க, ஸ்பாட்டில் 22,775 பக்கம் வந்து இருக்குது. ஸோ ரெண்டுமே கரெக்டாக அந்த ஆல் டைம் ஹைலேயே ஓப்பனிங் வந்து கிடச்சிச்சு. நான் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருந்தேன். ஏன்னா இந்த ஜோனில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த ஜோனில் உள்ள டாப் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு ஃபால் வந்து வரும். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெட் கேண்டில் வந்து இங்கேருந்து வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இந்த இடத்த டச் பண்ண வைப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஆனால் நல்ல வேலை, மார்னிங் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பயங்கரமாக சிக்னல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பயங்கரமாக ஃபால் ஆகிட்டே இருந்திருக்கு ஒன் சைடாக. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தெரிஞ்சிருச்சுங்க ரெக்கவரே ஆகாதுன்னு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ட்ரேட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. ஸோ பயங்கர அக்ரெசிவாலாம் பொசிஷன்ஸ்லாம் எடுத்திருந்தால் சூப்பராக பண்ணியிருக்கலாம். ஸோ ஆனால் பயத்தில் ரொம்ப சேஃபாகவே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சென்செக்ஸில் ஒரு 25-26K பக்கம் வந்திருக்கும். ஸோ இதில் கோல் இண்டியா பொசிஷனும் ஒரு 3000 ரூபா சேர்ந்துருக்கு. ஸோ அது இல்லைனா இன்றைக்கி சென்செக்ஸில் மட்டும் 26K வந்து வந்திருக்குங்க. எப்படி இன்றைக்கி ஃபுல்லாக ஃபாலோ ஆகிட்ருக்கோ ரெக்கவர் ஆகிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு முடிவு பண்ணேன்னா, ஸோ நிஃப்டியில் இங்கே பாருங்கள் டைனமிக் ஜோன்ஸும் சிபிஆரும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணும். அதாவது இந்த இடத்துல ஃபால் ஆனால் கண்டிப்பாக ரிவர்சல் வந்து நல்லா இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ்டையும் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ரிவர்சல் வர சான்ஸ் இருக்குன்னு. ஸோ அதே டைமில் சென்செக்ஸ்லேயும் அந்த லெவல் வந்து இருக்குது. நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லேயும் சேம் டைமில் 2 கான்ஃப்ளூயன்ஸ் வேறு இருக்குங்க. சிபிஆரும் இருக்குது, டைனமிக் ஜோன்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தோன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே இங்கே ரிவர்சல் ட்ரேட் வந்து எடுக்கலாம் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த இதை உடச்சதுக்கப்புறமே தெரிஞ்சு போச்சுங்க நல்லா பயங்கரமாக செஞ்சு விட போகிறாங்கன்னு. அதனால் டைரக்ஷன் வந்து கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சதுனால ஸ்மூத்தாக இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி நேரோ சிபிஆராக இருந்தேன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஆகுதுங்க. ஸோ நேரோ சிபிஆர்னா ட்ரெண்டிங் டே அப்படிம்பாங்க. ஸோ ட்ரெண்டிங்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் வந்து நல்ல மூவ் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. ட்ரெண்டிங்னா சும்மா இந்த சிபிஆரையே 4-5 டைம் வந்து மேலே கீழேன்னெலாம் உடச்சிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி கூட நிறைய நாள் வந்து நடந்திருக்கு. ஸோ ஒரே சைடு தான் மூமெண்ட் இருக்கும்லாம் இல்லைங்க. ஸோ 2 சைடும் மாறி மாறி நடக்கும். ஸோ அதுவும் இந்த சிபிஆரை ஈஸியாக மேலேயும் கீழேயும் கிராஸ் பண்ணிட்டு போகும். யூஸ்வலி சிபிஆரை ஒன்ஸ் கிராஸ் பண்ணிட்டேன்னா திருப்பிலாம் கிராஸ் பண்ணாது. சில டைம் வந்து ஆகும், அதை திருப்பி உடச்சி கூட மேலே போகலாம். ஆனால் ஒரு டைம் வேணால் ஆகுங்க, 2-3 டைம்லாம் மாறிலாம் ஆகிட்டே இருக்காது. அந்த மாதிரி ஆறுதெல்லாம் இந்த நேரோ சிபிஆர் டேஸ் அன்றைக்கெலாம் நிறைய டைம் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே பயங்கர நேரோ சிபிஆர் தாங்க. அதனால் இன்னும் பயங்கரமான சம்பவத்தை வந்து பண்ணிட்டாங்க. ஸோ 10க்கு ஆல் டைம் ஹையில் இருந்துச்சு. சென்செக்ஸும் ஆல் டைம் ஹை எக்ஸாக்ட்லி. நிஃப்டி ஸ்பாட்டு, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், அப்புறம் சென்செக்ஸ் ஸ்பாட் எல்லாமே ஆல் டைம் ஹையில் கரெக்டாக இருந்ததுனால அங்கேருந்து சூப்பராக ட்ராக் பண்ணிட்டாங்க. விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து ரிலையன்ஸும் பேங்க்கும் தாங்க. ரிலையன்ஸ் வந்து ரொம்ப நாளாக இந்த இதுலேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ஓடு வீடு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன், இந்த பக்கம் இப்படியே ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த மாதிரி முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டாக்கில் பார்த்துருக்கேன் 1 வருஷம் முன்னாடின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். ஸோ இதுக்கெலாம் பேர் இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் இப்படி இருக்குது. இந்த பக்கம் இப்படி இருக்குங்க ட்ரெண்ட் லைன், இந்த பக்கம் வந்து இப்படி இருக்குது. ஸோ ரொம்ப நீட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. நான் ஒரு 10-15 நாள் முன்னாடியே சொல்லிட்டேங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ இந்த ரிலையன்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற வர நிஃப்டி வந்து பயங்கர அக்ரெசிவாலாம் ஏறாது, ரொம்ப கொஞ்சம் மொமெண்டம் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பேங்க் மட்டும் நல்லா ஏறிட்டு இருந்துச்சு. ஆனால் நிஃப்டியில் பேங்க்குக்கு இருந்த அளவுக்கு மொமெண்டமே இல்லை. ஏன்னா முக்கியமான ரீசன் வந்து ஐடியும் சுத்தமாக சப்போர்ட் பண்ணல, ரிலையன்ஸும் சப்போர்ட் பண்ணல. ரிலையன்ஸும் சைட்லேயே போயிட்டு இருந்துச்சு.
நான் இன்றைக்கி இதை உடச்சிரும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஏன்னா நிஃப்டி எனர்ஜி செக்டார் கடியில் தாங்க இந்த ரிலையன்ஸ் வந்து வருது. நிஃப்டி எனர்ஜி சார்ட் வந்து எக்ஸாக்ட்லி ஆல் டைம் ஹையை நேற்று பிரேக் பண்ண மாதிரி இருந்துச்சு, லைட்டாக மேலே போச்சு. ஸோ இன்றைக்கி இதுவும் பிரேக் ஆகும், அப்படியே ரிலையன்ஸும் பிரேக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ரிலையன்ஸ்லேருந்து பயங்கரமாக இழுத்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் 3% வந்து விழுந்துருந்துச்சுங்க. ஸோ க்ளோசிங் வந்து 2.25 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 3% வர மேக்ஸிமம் போச்சு. ரிலையன்ஸும் ஒரு கல்ப்ரிட், அது கூட சேர்ந்து பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் இந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி இப்போ இந்த டாப்பில் பயங்கரமான ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ உடனே இப்படி அப்படியே உடச்சிடாது, பயங்கரமாக ஏறிட்டு டக்குன்னு ஒரு 2-3 நாளாவது கன்சால்டேஷன் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நேற்று ஒரு நாள் கன்சால்டேஷனை போட்டாங்க, இன்றைக்கி நல்லா இழுத்து விட்டாங்க. ஆனாலும் பரவாயில்லைங்க, கீழே வந்தாலும் சந்தோஷம் தான். கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து அப்படியே மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் லைனையும் உடச்சிட்டாங்கன்னா இந்த க்ரீன் லைனுக்கு இழுத்துருவாங்க. இந்த க்ரீன் லைன் வரலாம் இழுக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்தே ஏற்ற தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த 20 EMAலேருந்து ஏற்ற ட்ரை பண்ணுவாங்க. 48,320 பக்கம் இருக்குது. அதை உடச்சிட்டோன்னா அடுத்தது இந்த ரெட் லைன் 50 EMAலேருந்து ஏற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதையும் உடச்சுனா கண்டிப்பாக இந்த க்ரீன் ட்ரெண்ட் லைன் வர வந்துடும். ஸோ இந்த க்ரீன் ட்ரெண்ட் லைனில் நம்ம ஏதாவது ரிவர்சல் சிக்னல் இருக்கா அப்படின்னு பார்க்கணுங்க. ரிவர்சல் சிக்னல்னா என்னங்க, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில், இங்கே பாருங்கள் எவ்வளோ புல்லிஷான கேண்டில் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு டோஜி மாதிரி ஒரு ஹேமர் மாதிரி இந்த மாதிரிலாம் போட்டோன்னா ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். அதனால் இந்த சேனல் வந்து நீங்கள் வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் சூப்பராக இழுத்து விட்டாங்க, அதனால் நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்குங்க. ஸோ பேங்க் நிஃப்டி விழுந்தால் நல்லது தாங்க. ஸோ ஏன்னா நான் வந்து ஐசிஐசிஐயில் வந்து பொசிஷன் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நாளாக இந்த ஜோனை வந்து நான் வந்து நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பிரேக் ஆகிற அன்னைக்கு நான் வந்து அது என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டாப்லலாம் நம்மளுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா ரீடெஸ்ட் வந்தால் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதனால் ரீடெஸ்ட் வந்தால் எடுக்கணும். அதனால் பேங்க் நிஃப்டி விழுந்தால் தான் இந்த ஐசிஐசியும் விழும். ஸோ இந்த ஜோன் பக்கம் வந்தால் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேங்க. 1100லேருந்து 1120 வர இந்த ரேஞ்சில் எங்கேருந்து வேணாலும் ரிவர்சல் வந்து வரலாம். இப்போலாம் இந்த மாதிரி ஜோன் பிரேக் அவுட் ஆனேன்னா கரெக்டாக எக்ஸாக்ட்லிலாம் ரீடெஸ்ட் வந்து போட மாட்டேங்குதுங்க. ஸோ ஃபேக் அவுட் ஆகிற மாதிரி உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து போகுது. நிறைய டைம் வந்து அந்த மாதிரி பார்த்துட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தால் கூட பயப்படாதீங்க. ஸோ அது உள்ளே வந்துட்டு மேலே போனோன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக கூட இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல யாராவது ட்ரேட் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்து பெருசாக தாங்க இருக்கணும். கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் மேலே எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக கீழே 5 ரூபா 10 ரூபான்லாம் வைக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் நல்லாவே பெரிய ஸ்டாப் லாஸாக தாங்க வைக்கணும். ஸோ நான் இந்த ஸ்டாக்குக்கு நீங்கள் எடுங்க அப்படி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி பேட்டர்னில் இப்போ நீங்கள் ரீடெஸ்ட் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் எஸ்எல் எப்போவுமே கொஞ்சம் பெருசாக வைக்க ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து பாருங்க பயங்கரமாக ஏறிட்டு கடந்த 5-6 நாளில். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ பார்க்காதவங்களாம் தயவு செஞ்சு பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஆப்ஷன் பையர்ஸ் செல்லர்ஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விக்ஸ் எல்லாம் கூட இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு தாங்க நினைக்கிறேன். ஸோ அங்கே பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ரொம்ப ஆப்வியஸாக கண்டிப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் இதை தாண்டணும் அப்படின்னு சொன்னேன், இந்த 16 to 17 இந்த ரேஞ்சை வந்து தாண்டணும். ஸோ அப்போ தான் நல்லா போகணும், அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள் திருப்பி எக்ஸாக்ட்லி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து உடச்சி கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே திருப்பி 10க்கு வந்து வந்துருச்சுங்க. 10க்கு கீழெலாம் போகவே போகாது, 9.9 சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதுதான் ஆல் டைம் லோ, அதுக்கு கீழெலாம் இதுவரை போனதே இல்லை. ஸோ அதனால் இங்கேருந்து திருப்பி கண்டிப்பாக மேலே தாங்க வரணும். அதுக்கு கீழெலாம் வந்துட்டுனா ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ்லாம் எந்த ரேஞ்சில் இருக்கும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ அதுக்கு கீழே வந்து எப்பவும் விடவே மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பயங்கரமாக ஷூட் ஆயிடுச்சு. ஸோ இது போகிற ஸ்பீடை பார்த்தோன்னா இந்த டைம் கண்டிப்பாக பிரேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் வேறு இருக்குது.
ஸோ இங்கே கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எலெக்ஷன் டைமில் வந்து கண்டிப்பாக இதை பிரேக் பண்ணி 17க்கு மேலே போகும்னு நம்புகிறேன். இப்போ போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்லாம் ஈஸியாக 20 to 22லாம் வந்துருங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடும். பார்க்கலாம் அந்த டைமில் நான் திருப்பி இதை பற்றி நான் வீடியோ வந்து போடுறேன். ஸோ நிறைய பேர் இதை வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஆமாங்க, டபுள் டாப் மாதிரியும் தான் இருக்குது. ஸோ டபுள் டாப்பாக இருந்தாலும் ஃபால் வந்து மேக்ஸிமம் இது வரை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன், எலெக்ஷன் வர இதை உடைப்பாங்களா என்னன்னு தெரில, இதுக்குள்ளேயே சுற்ற விட்டுட்டு எந்த பக்கம் உடைக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி வந்தாலும் இது வரை தான் மேக்ஸிமம் வரும். எந்த பக்கம் உடைக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரி எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்போ வீக்லி கேண்டில் பற்றி பேசிட்டு அதை காட்டாமலே விட்டுட்டேன். ஸோ வீக்லி கேண்டில் வந்து பாருங்கள். ஸோ இந்த ஜோனை தாண்டி க்ளோஸே வைக்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு 22,600 அந்த ரேஞ்சில் பல டைம் வந்து அங்கேருந்து இழுத்துருக்காங்க. வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து அந்த 22,600 மேலே ஒரு டைம் கூட க்ளோஸே வைக்கலங்க. ஸோ இதை பார்த்தோன்னா கீழே இழுத்து விடுற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஆனால் நம்ம இப்படி நினைக்கிறதுக்குள்ளே அவனுங்க திருப்பியும் மேலேயும் ஈஸியாக இழுத்துருவாங்க. ஸோ இதே மாதிரி தான் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக போயிட்டே இருக்குது, மேலே கீழேன்னு. ஸோ எந்த பக்கம் உடைக்க போகுதுன்னு ஜூன் ஃபஸ்ட் வீக் வந்து தெரியும்னு நான் வந்து நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.